ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அந்த பாக்ஸுக்கு எட்ஜிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுங்கள். த்ரெட்டை மேலே எடுத்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு அந்த எட்ஜில் போடுங்க. லாக் ஸ்டிச்சு அதுக்கு பக்கத்துலேயே போடுங்க. அப்படியே கீழே கொண்டு வந்து கீழே இருக்க லைனில் ஒரு ஸ்டிச்சு, பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச்சு, இப்போ அப்படியே மேலே கொண்டு போய் மேலே இருக்க லைனில் ஒரு ஸ்டிச்சு, சைடாக அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் லாக் ஸ்டிச்சு, அப்படியே கீழே கொண்டு வாங்க. உங்களுக்கு ஸ்டிச் புரியணுன்றதுக்காக நான் பாக்ஸ் போட்டு ஸ்டிச் காட்டுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஸ்டிச் போடலாம். ஸ்டிச் ஒன்று, பக்கத்திலே லாக் ஸ்டிச்சு, இப்போ கீழே ஸ்டிச்சு. லாக் ஸ்டிச்சை நெருக்கமாக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு லைன் நெருக்கமாக வரும், பார்க்க நல்லாயிருக்கும். மேலே ஒரு ஸ்டிச்சு, பக்கத்திலே ஒரு லாக்கு, அடுத்தது கீழே ஒரு ஸ்டிச்சு, லாக்கு. பாருங்கள், இப்போ லைன்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு கிராஸாக வந்திருக்குன்னு. ஒரு ஸ்டிச்சு, லாக். இதே மாதிரி தான் ஃபுல்லாக போட்டே வரணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வரையும் இந்த மாதிரி லைன்ஸோ இல்லை பாக்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாகவே பண்ணலாம். இப்போ பாருங்கள், அந்த எட்ஜில் ஒரு நாட் போட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு பக்கத்தில் கீழ் சைடு ஸ்டிச் வரணும், லாக் ஸ்டிச்சு. இப்போது அப்படியே மேலே கொண்டு போனீங்கன்னா ஒரு ஸ்டிச் போட்டு இப்போ லாக் ஸ்டிச்சை நீங்கள் மேல் சைடு இப்போ போட்டுட்டு வரணும். கீழே வரும்போது கீழ் சைடு, மேலே போகும்போது மேல் சைடு, அப்போ தான் உங்களுக்கு ஒரே ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள், ஸ்டிச் போட்டு அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே கீழ் சைடு லாக் ஸ்டிச்சு. இப்போது மேலே போகும்போது ஒரு ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச்சை மேல் சைடு தான் போடணும், ஆனால் லைன்லேயே போடணும். இப்போ கீழே ஸ்டிச்சு, கீழ் சைடு ஒரு லாக்கு, மேலே இருக்க லைன் கொண்டு போய் ஸ்டிச்சு, லாக், மேல் சைடு. அவ்வளோதான். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டே வாங்க.
இந்த எட்ஜு அதே போல் ஸ்டிச் போடும்போது மெயின் சைடு லாக் ஸ்டிச்சு கீழே வரும்போது ஸ்டிச் போட்டு லைனுக்கு மேலே பக்கத்துலேயே ஸ்டிச் போடணும். வெளியில் நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வராது. ஸோ லைன்லேயே லாக் ஸ்டிச் போடுங்க. மேலே ஸ்டிச்சு கீழே கொண்டு வரும்போது லைனில் ஒரு ஸ்டிச்சு, திரும்ப லைன்லேயே லாக் ஸ்டிச்சு, மேலே லாக் ஸ்டிச் ஒன்று. நீங்கள் லைன்லேயே லாக் ஸ்டிச் போட்டால் தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். கீழே ஸ்டிச் ஒன்று, லாக்கு, இப்போது மேலே ஸ்டிச்சு லாக்கு, இப்போது கீழே ஸ்டிச் போட்டு இப்போது இண்டியன் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இதுக்கு நான் சுகர் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.